நம்ம சமையல் ஆரை சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கட சேனலில் வந்து தரமான ஒரு வீடியோட வந்திருக்கிறோம். இறால் மூஞ்ச போட்டு முருங்கங்காய் வெள்ளைக்கறி வைக்க போகிறோம். அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இறால் குழம்பு வந்து வைக்க போகிறோம். எப்படி இறால் குழம்பு வைக்கிறேன்றதை இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. பழமையாக நாங்கள் எல்லாம் கறி வைப்போம், இறால் குழம்பு வைப்போம், எல்லாம் சமைப்போம். ஆனால் இருந்தாலுமே இந்த இறால் குழம்பு, அதாவது குழம்புன்ற பேர், அந்த குழம்புன்ற பேர் என்னத்துக்கு வந்திருக்குன்றதுக்கு வந்து இந்த இறால் நாங்கள் வைக்க போகிற இறால் குழம்பு கறி வந்து உங்களுக்கு உதாரணமாக அமைய போகுது. மறக்காம எங்கட வீடியோவை முழுமையாக பாருங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தால் எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் வந்து உடனே உங்களுக்கு வந்து கொண்டு இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். விவாதிங்கண்டா முருக்கங்காய் எல்லாம் அப்படியே வெட்டி சீவி எல்லாம் தோலெல்லாம் நீக்கி அப்படியே க்ளீன் பண்ணி போட்டு இறால் மூஞ்சியை வந்து உடைச்செடுத்து எல்லாம் கழுவி க்ளீன் பண்ணி முருக்கங்காய்க்கு போட்டிருக்கோம். அதோட இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இறால் எல்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கழுவி. அதே மாதிரி எடுத்து நீ அதுக்காக வேண்டிய வேலையை பார்க்கணும். அதுக்கு வந்து வெங்காயம், உள்ளி, பச்சை மிளகாய், அதோட கருவேப்பிலையெல்லாம் எடுத்துருக்கோம். இப்போ இந்த முருங்கங்காய் வெள்ளைக்கறிக்கு வந்து வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுங்க. அதோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 3 பச்சை மிளகாய், அதோட வெட்டின உள்ளி இலையை வந்து போட்டுக்கொள்ளுங்க. அதோட வந்து கல்லுப்பு தேவையான அளவு அதே மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ இந்த முருங்கங்காய் கறி இறால் மூஞ்சியை போட்டு வைக்க உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சுவையாக இருக்குமென்னு சொல்லி. மஞ்சத்தூள், அதோட வந்து முக்கியமான குறிப்பு வெந்தயம், அதை சேர்க்க மறந்துடாதீங்க, அதையும் வந்து சேர்த்துக்கொள்ளுங்க. அதோட வந்து தேவையான அளவு வந்து கருவேப்பிலை அதையும் வந்து எடுத்து சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முருங்கங்காய் வெள்ளைக்கறிக்கு வந்து எல்லாம் நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். அதோட வந்து அடுத்ததாக இறாலுக்கு வந்து முதல்ல உப்பு, அதுக்கு பிறகு வந்து மஞ்சள் தூள், அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கறி மிளகாத்தூள், இதெல்லாத்தையும் போட்டு வந்து வடிவாக மிக்ஸ் பண்ணி நாங்கள் ரெடி பண்ணி வச்சு போட்டு அப்புறம் அடுத்த இடத்துக்குள்ளே போகலாம். இந்த இறாலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உப்பு தூள் எல்லாம் சேர்த்ததுக்கு பிறகு குறைஞ்சது வந்து ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் இப்படியே வந்து நல்லா ஊற வையுங்கோ. அப்போ தான் வந்து நல்ல குழம்பு நல்ல சுவையாக இருக்கும். இதெல்லாம் ஊறி பிடிச்சி அதோடு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இறால் குழம்புக்கு வந்து நாங்கள் பொன்னி அரிசி சோறு சமைச்சிருந்த நாங்கள் சோறும் வந்து பாருங்க கஞ்சியெல்லாம் படித்ததுக்கு பிறகு பானையில் அப்படி பெருகி அப்படி முழுசி கொண்டு இருக்குது. அதோட இஞ்சால முருக்கங்காய் வந்து 2 பால், முதல் பால் 2 பால் புழிஞ்சு 2ஆம் பாலை தான் விட்டு முதல் கட்டமாக முருக்கங்காயை வந்து அவிய வைக்க வேணும். அதுக்கு பிறகு தான் கடைசியாக முதல் பால் விடணும். இனி இதை மூடி நல்லா வந்து அவிய விட்டு விடுங்க. அதோட உள்ளியை வந்து இடித்து ரெடி பண்ணி வச்சுக்கொள்வோம். அப்போ சமையல் வந்து கொய்க்க முடியும். இஞ்சால வந்து பார்த்திங்கன்னா இறால் குழம்புக்கு வந்து சட்டி வச்சாச்சு. எண்ணெயை விட்டு நல்லா வந்து கொதிக்க விடுங்க. இதில் வந்து வெந்தயம், கடுகு, பெருஞ்சீரகம் முக்கியமான சாமான் போட்டும். இது 3 முதல்ல போட்டு அப்படியே வதக்கி எடுத்துக்கொள்வோம். இது நல்லா வதங்கி வந்ததுக்கு பிறகு தான் வந்து வெங்காயத்தை போடணும். வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சின்ன நல்லா வெட்டி வச்சுருக்கோம் பெரிய வெங்காயம். அதையும் வந்து போட்டு பொன்னிறமாக வரும் வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்க வேணும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக அதை நாங்கள் செய்து முடிக்க வேணும். இந்தாங்க வந்து பார்த்தீங்கன்னா முருக்கங்காய் நாங்கள் மூடி அவிய வச்சுனாங்க. அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முருக்கங்காய் அவிஞ்சு வேறு லெவலில் இருக்குது, அவிஞ்சு வந்து கொண்டு இருக்குது. அந்த பொங்கி வாரதையும் அந்த கரையின் பாசனைகளையும் பார்க்கைகளையும் வந்து இப்போவே சாப்பிடணும் போல இருக்குது. அப்படி ஒரு அழகான ஒரு கறியாக இது வேறு கட்டாயம். அதை விட இந்த இறால் மூஞ்சை போட்டது வந்து ஒரு வேறு லெவலில் இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வாசம் தான் வந்து கொண்டு இருக்குது. அது கிடந்து இன்னும் அவியட்டும். அதோட இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எங்களோட வெங்காயம் தாளித்ததுக்கு வந்து ரம்பையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்து வந்து அதையும் வந்து நல்லா வதக்கி எடுக்க வேணும். அதை அப்படியே வதங்க விட்டு போட்டு பார்த்தீங்கன்னா முருங்கங்காய் வந்து நாங்கள் அவிஞ்சிட்டுதோன்னு சொல்லியிருக்கா பார்க்க வேணும். ரைட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா முருங்கங்காய் நல்லா அவிஞ்சிருக்குது. இனி வந்து இதுக்கு அடுத்த கட்டமாக ஆக வேண்டிய அளவில் பார்க்கணும். அதுக்கிடையில் வந்து இந்தியாவில் தாளித்ததில் வந்து கொஞ்சம்
அந்த தாளித்த வெங்காயங்கள் கருவேப்பிலையில் எடுத்து வைக்கணும்னு சொன்னால் கடைசியாக வந்து நாங்கள் முருங்கங்காய் வெள்ளைக்கறிக்கு வந்து போட வேணும். அதுக்காக எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ இதுக்கு வந்து இடித்த உள்ளி இருக்குது. இடித்த உள்ளியை வந்து இதுக்குள்ளே சேர்த்து அதையும் வந்து நல்லா போட்டு பிட்டாட்டி அப்படியே வதக்கி எடுத்துக்கொள்வோம். அப்போ தான் என்ன நல்ல சுவை எங்களுக்கு இறால் குழம்புக்கு கிடைக்கும். இப்போ வந்து பாருங்கள் நல்லா வதங்கி வந்துட்டுது. இனி வந்து இதுக்குள்ளே நாங்கள் ஊற வச்சுருந்த இறாலை வந்து சேர்த்துக்கொள்ளுவோம். இறால் வந்து எப்படி எல்லாம் தூளில் உப்புல எல்லாம் ஊறி எப்படி நல்லா கலராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இனி வந்து இதை நல்லா போட்டு பிட்டாட்டி எடுத்து போட்டு இதையும் வந்து மூடி அவிய வைக்க வரும். இப்போ வந்து இந்த இறாலை வந்து நாங்கள் மூடி நல்லா அவிய வைப்போம். அதுக்கு பிறகு தான் நாங்கள் இதுக்கு பால் விட்டு மிச்சமாக வேண்டிய வேலையில் பார்க்கணும். அதில் வந்து மூடி அவிய வச்சு விடுவோம். அதுக்கு பிறகு வந்து பாருங்க, நாங்கள் ஏற்கனவே இந்த முருங்கங்காய் அவிய வச்சுருந்தாங்க. அது நல்லா அவிஞ்சு வந்துட்டு அதுக்கு வந்து 2 பால் எடுத்து நாங்கள் 2ஆம் பாலில் முருங்கங்காய் அவிய வச்சுனாங்க. அதுக்கு பிறகு முதல் பால் இருந்து அந்த முதல் பாலை விட்டு நாங்கள் இனி திருப்பியும் அவிய வைக்க போகிறோம். இறால் மூஞ்சிலெல்லாம் நல்லா அவிஞ்சிட்டுது. வாசனை அப்படி தான் வந்துட்டுருக்குது. முருங்கங்காய் வந்து நல்ல தரமான ஒரு முருங்கங்காய் எங்களோட மரத்தில் தான் பிடிங்கினது. இது நல்ல அந்த களிக்காய் மாதிரி இருக்கும். அவிஞ்சு நல்ல பதத்துக்கு வரும். வெள்ளைக்கறி வச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்டான ஒரு கறி. இதுக்கு வந்து கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கொள்ளுங்க. அதோட வந்து பழப்புளியும் விட்டு அதையும் வந்து நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி கலக்கி விடுவோம். அப்போ தான் வெள்ளைக்கறி வந்து நல்லா இருக்கும். பார்க்குறதுக்கு முருங்கங்காய் வெள்ளைக்கறின்னு சொன்னால் அப்படி தான் இருக்குது. அதோட வந்து இந்த பொன்னி அரிசி சோறுக்கு இறால் குழம்பே தேவையில்லை. இந்த முருங்கங்காய் வெள்ளைக்கறியோடய சாப்பிட்டு போகலாமுன்ற மாதிரி இருக்கும். அப்படி கொதிச்சு கொண்டு வருதுன்னு பாருங்க. இதை வந்து நாங்கள் நல்லா கரண்டியால் வந்து நல்லா ஆற்றி விடணும். அப்போ தான் வந்து கறி திரையுதுன்னு சொல்லுவாங்க. கறி திரையக்கூடாதா. இந்த கறி திரையுதுன்னு சொன்னால் அது இந்த விளக்கம் என்னென்னு தெரியல. ஆனால் இந்த கறி தெரியக்கூடாதுன்றதுக்காக ஆற்றி விடணும். மிஞ்சால பாருங்க, இறால் வந்து நல்லா அவிஞ்சு வந்துட்டு அங்கே அந்த தாளிச்ச வதக்கலுக்காக வந்து நல்லா அவிஞ்சு வந்துட்டு தண்ணியெல்லாம் மீட்டு கொண்டு நிற்கிது. இனி வந்து இதுக்கு நாங்கள் பால் விட்டு திருப்பியும் இதை கொதிக்க விட வேணும். பால் விட்டோன்னே அப்படியெல்லாம் இறால் சேர்ந்து அதே ஒரு தூள் போட்ட மாதிரி ஒரு கலருக்கு வருது பாருங்க. ரைட், இப்போ வந்து இதை கொதிக்க வைப்போம். கொதிக்க வச்சுட்டு இன்னால பார்த்தீங்கன்னு சொன்னால் முருங்கங்காய் வெள்ளைக்கறி வந்து ரெடி ஆகிட்டுது. அதுக்கு வந்து நாங்கள் ஏற்கனவே சொன்னால் அதை தாளித்து எடுத்து வச்சு நாங்கள் கொஞ்சம் அந்த தாளித்த வெங்காயம் கருவேப்பிலை அது எல்லாத்தையும் போட்டு இதுக்குள்ள வந்து வேறு இந்த முருங்கங்காயில் கறி வந்து இப்போ முழுமையாக வந்து சமையல் முடிஞ்சிட்டுது. இதை நாங்கள் இறக்க போகிறோம். இதை இறக்கி வச்சு போட்டு இனி அடுத்த கட்டம் வந்து இறால் இந்த அளவில் வந்து பார்ப்போம். இப்போ வந்து பாருங்கள், இறாலுக்கு நாங்கள் தேங்காய் பால் விட்டுறாங்க. தேங்காய் பால் வந்து ஒரு கொதிச்சு வந்துட்டுது. இனி இதுக்கு பிறகு அந்த தூளை போட்டு திருப்பி கிளறி விட்டு திருப்ப நாங்கள் கொதிக்க விட வேணும். இந்த இறால் குழம்பு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் வளமையாக சமைக்கிறோம். சமைச்சு எல்லோரும் சாப்பிட்டதுக்கு பிறகு மதியானம் சாப்பிட்டு இரவும் சாப்பிட்டு சில வேளைகளில் வந்து அந்த கொஞ்சம் குழம்போட வந்து மிச்சம் இருக்கும். இப்போ நல்லா பாருங்க, தூள் போட்டதுக்கு பிறகு கொதித்து வந்துட்டு அதுக்குள்ள வந்து பழப்புளி வந்து சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்துட்டு வந்து நல்லா இதையும் வந்து நல்லா துளாவி எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இறால் குழம்பு வந்து சில வேளையில் இரவில் வந்து மிச்சம் இருக்கும் வீட்டில். அதை வந்து வீட்டில் என்ன செய்யணும்னு சொன்னால் அதை கவனமாக வந்து எடுத்து வச்சுட்டு விடியலை வந்து அந்த பழங்கறியை சூடு காட்டி போட்டு நல்லது வெள்ளமாக புட்டு இதை வேண்டிட்டு அந்த சட்டிகளை போட்டுட்டு வெள்ளமாக புட்டுன்னு சொன்னால் அந்த சட்டிகளை போட்டு பிட்டாட்டி குழச்சி போட்டு அதை சாப்பிட்டு பார்த்தா தெரியும் எப்படி ஒரு அருமையாக இருக்குமெண்டு. அதே மாதிரி பானன்னு சொன்னால் ஒரு துண்டாக பிச்சு அந்த அருவி சட்டியில் அப்படி வலிச்சு அந்த தொட்டு சாப்பிடக்குள்ள இறால் கறி பழங்கறி அந்த சுட வச்ச கறி இந்த சுவை வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு நிறைய பேருக்கு. அப்படி ஒரு சுவையாக இருக்கும். குழம்பை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் இறால் குழம்பு. அப்படியே தொட்டு நெத்தியில் பொட்டு வைக்கலாம். நீங்களும் உங்களோட வீட்டில் வந்து இப்படி இறால் குழம்பு வச்சா மட்டும்தான் இந்த இறால் குழம்பு வந்து அவ்வளோ சுவையாக இருக்கும். இப்போ நாங்கள் இந்த வீடியோ நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம். மனமெல்லாம் வண்ணமயமாக அடுப்படியில் ஆட்டம் போட அழகான கைகள் சேர
அன்பான விருந்து படைக்க மணக்கும் மசாலா வாசம். இது நம்ம சமையாரே ஸ்டைல், ருசிக்கும் நிமிஷம். ஹே, இது நம்ம சமையாரே. ஜில் ஜில் புது ருசி, இது நம்ம சமையாரே. சந்தோஷ சமையல், இது நம்ம சமையாரே. நம்ம சமையலாரே.